மகா, என்ன? எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓ, உங்க அம்மாவை தப்பா பேசினா நீங்க என்ன கேள்வி கேப்பீங்கல்ல? கேட்காம வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? அப்போ எங்க அம்மாவை பேசும்போது நான் என்ன பண்ணணும்? சபாஷ், சரியான கேள்வி. ஏதோ என் அம்மாவா இருக்கிறதுனாலதான் அகிலாவை அனுப்பி வச்சிருக்காங்க. நானா இருந்திருந்தா அகிலா வரமாட்டான்னு தான் சொல்லிருப்பேன். மகா, ஏமா இப்படி பேசுற? அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அகிலாவை அனுப்ப மாட்டியா? அப்படிலாம் இல்ல மாமா. என்னமோ எங்க அம்மா அகிலாவை இங்க அனுப்புறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. தப்பா பேசக்கூடாதுல்ல மாமா. அகிலாவை பத்தி மட்டும் இல்ல, மகா குடும்பத்தை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல காரியத்துக்காக கோவிலுக்கு போறோம். எல்லாரும் மனசு சந்தோஷமா போவோமே. நாங்கெல்லாம் நல்ல மனசோட சந்தோஷமான மனசோட தான் கோவிலுக்கு போறோம். நானும் மாமாவுக்காக சந்தோஷமா தான் பொங்கல் வைக்க போறேன். அகிலா வர்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையம்மா? என் தங்கச்சி அகிலாவை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. ஆனா உங்க மருமகளை பொங்க வைக்க போற அகிலாவை பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. அது உங்க இஷ்டம், அவளோட இஷ்டம். வா வராதன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா வந்தா கண்டிப்பா நான் பாத்துப்பேன். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பேசி உன் காரியத்தை சாதிக்க நீ திட்டம் போடுறது இங்க யாருக்கு புரியலனாலும் எனக்கு புரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தள்ளுங்க, சும்மா வாயை பாரு. இவ திருந்தவே மாட்டா. மகா, அம்மா பேசுறத நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ எப்பவும் போல நீயாவே இரு. ஏண்டி, நாளைக்கு கோயிலுக்கு வரல நீ? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல உனக்கு? இரு, உன்ன ஹலோ அகிலா, நீ ஏன்டா இப்படி பேசுற? நீ ஏன் இப்படி பேசுற? என் பக்கத்துல கோகிலா இருக்கா, அங்க யாரு இருக்காங்க? ஆமால, இங்க யாருமே இல்ல. நான் ஏன் அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன்? பாத்தியா, இதான் ஆம்பளைங்க நாங்கெல்லாம் ரொம்ப பாவம். என்ன பாவம்? அது தாலி கட்டின உடனே எங்க மூளெல்லாம் பொண்டாட்டிக்கு அடிமையாயிடுது. அதான் நாங்கெல்லாம் ரொம்ப பாவம். உன் பாவத்தை பார்த்துட்டாலும் கோகிலா அங்க இருக்கா? அகிலா சொல்லு. அப்போ நீ நாளை கோயிலுக்கு வரல புஜிட்டி? என்னது? கோயிலுக்கு வரியான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அது இல்ல, கடைசியில என்னமோ சொன்னியே, பஜ்ஜியா? பஜ்ஜி இல்ல, புஜிட்டி. ஏன் புஜிட்டின்னு சொன்னேன்? புஜிட்டியா? நான் என்னடா பஜ்ஜிய பத்தி பேசுறியோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இனிமே பொண்டாட்டிய அப்படிதான் கூப்பிடுவேன். உனக்கு ஓகே இல்ல? ஓகே ஓகே தான். நான் எப்படிடா கூப்பிடுறது? அதுவும் நான் தான் உனக்கு சொல்லணுமா? நீ யோசி. ஒரு 5 மினிட்ஸ் அந்த டாக்டர் மொழி அப்படியே கழட்டி வச்சுட்டு கதிர் பொண்டாட்டியா அப்படி யோசிச்சு ஒரு நல்ல பேரை நீயே வை. சரி சரி, யோசிக்கிறேன். சீக்கிரம் பேர் கிடைச்சிச்சா? ஓகே. என்ன பேரு? என்ன பேரு? நான் உனக்கு புஜிட்டினா, இனிமே நீ எனக்கு புஜிட்டு. சூப்பரா இருக்கே. மொஜிட்டோ மாதிரி. மொஜிட்டோ. ஷூ, அது மொஜிட்டோ இல்ல, மொஹிட்டோ. ரொமான்ஸ் பண்றத விட்டுட்டு பஜ்ஜி தோசை அது இதுன்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. சரி போறேன். இல்ல ஏதாவது ரொமான்டிக்கா நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா அது ரொம்ப பாவண்டி.
நான் சுத்தமா தேரவே மாட்டேன். சாரி கதிர். பரவாயில்ல பரவாயில்ல. ஓடி. சரி சரி ஒரு சிரிக்காதடா. அவ நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒட்டு கேட்டு என்ன சொல்ல போறா? கதிர் பாவம்னு சொல்ல போறா. அவளுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. கோகிலா பேச்சு கேட்டு நான் உன்னை பாவம் பார்த்தா என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆகும்? என்ன தெரியும் சொல்லு. நாளைக்கு கோவில்ல பொங்கல் வைக்க போறத பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப கால் பண்ண. எப்படி புஜிட்டி? சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் கால் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பேன். இந்த ஹாப்பியே போதும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு கோயிலுக்கு நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர போறேன்னு சொல்லு. நானும் சேம் அதே கலர்ல வரேன். நான் வேணாம். அப்புறம் நம்ம பேசி வச்சு ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு அக்காக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாள்ல. இதுக்குதான் எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த பொண்ணு வேணாண்டா கதிர்னு. நான் தான் கேட்கல. கேட்டிருக்கணும். போயேன் இப்ப கூட போய் உன் அம்மா சொல்றதே கேளு. நான் போன் வைக்கிறேன். அகிலா வச்சிடாத. சும்மா சொன்னேன். நானும் சும்மா தான் சொன்னேன். அகிலா, நான் நிஜமாவே உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? என் புஜிட்டி, உன் கூட அப்படியே கனவுலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன வாழ்றீங்க சொல்லுங்க கேப்போம். சொல்லவா? சொல்லு. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். அப்படி நான் சொல்றதெல்லாம் இமேஜின் பண்ணி பாரு. எங்க வீடா உங்க வீடா? ஏதோ ஒரு வீடுடி. ரொம்ப அழகான ரொமான்டிக்கான ஒரு வீடு. அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ. சரி பண்ணிக்கிறேன். சொல்லு. நான் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி வீட்டுக்கு வரேன். நீயும் புருஷன் எப்போ வருவான்னு எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக கதவை திறந்து என்னோட பேக்கை வாங்கிக்கிறேன். நான் உன்னை அப்படியே ஹக் பண்ணுறேன். நானும் உன்னை ஹக் பண்றேன். சூப்பர். அப்புறம் இரு. அது என்ன? நீ வேலைக்கு போயிட்டு வருவ, நான் பேக வாங்கணுமா? ஏன் நான் கிளினிக்ல இருந்து வரேன், நீ என் பேக வாங்க மாட்டியா? ஓகே, வாங்கிக்கலாமே. அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம்லாம் இல்ல, அப்படிதான். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ என் பேக வாங்கி வச்சுட்டு என்ன ஹக் பண்ணிக்கோ. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்காக நான் சூடா இஞ்சி டீ எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கணும்னு தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டீ குடிக்காமலே வந்துட்டேன்.